எவ்வளவோ இறைவன் அவனுடைய படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிலே அல்லாஹ் மனித படைப்பை சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக, சங்கையான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக படைத்திருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் கூட சொல்கின்றான். இந்த உலகத்திலே மனிதனுக்கு நிகராக எந்த படைப்புமே கிடையாது. எவ்வளவு பெரிய உருவத்திலே பெரிதாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எல்லாத்திலும் எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு நிகராக எந்த வஸ்துவும் இந்த உலகத்திலே கிடையாது. மனிதன் அவ்வளவு உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். காரணம், மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எவ்வளவுதான் உயர்ந்த படைப்பாக, உன்னதமான படைப்பாக படைக்கப்பட்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக நாம் யாரும் இருப்பது கிடையாது. இந்த உலகத்திலே நம்மை போன்று எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் எல்லாமே அனைத்துமே இந்த உலகத்திலே அழியக்கூடியது. அதற்கு அழிவு நிச்சயமாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே அனைத்தும் அழிந்து மண்ணோடு மண்ணாக மக்கக்கூடியது என்பதை குர்ஆன் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. குல்லு மன் அலைஹா ஃபான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே அனைத்துமே அழிந்து போகக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ யாருமே நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு வஸ்துவும் நிரந்தரமான ஒரு நிலையிலே இருப்பது கிடையாது. அது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மௌத்து, ஹயாத் இரண்டையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இப்போ நாம் சில காலம் இந்த உலகத்திலே ஹயாத்தாக நாம் வாழ்கின்றோம். அதற்கு பிறகு நமக்கு தவணை வந்து விட்டால் அல்லாஹு தஆலா அந்த தவணைக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்ய நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். எல்லோருமே யாருமே இந்த உலகத்திலே அவருடைய தவணை முடிந்து அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டால் இருக்க முடியாது. ஒரு நொடிப்பொழுது கூட முந்தவும் பிந்தவும் மாட்டாள். அந்த நேரம் வந்து விட்டால் அல்லாஹு தஆலா நம்முடைய ரூஹை உடனடியாக என்ன செய்கின்றான், கைப்பற்றிவிடும். எனக்கு எழுதப்பட்டு விடுகின்றது. நம்முடைய தலையிலே அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றான். நம்முடைய ஆயுள் இவ்வளவு, நம்முடைய உணவு, நம்முடைய இருப்பிடம், இந்த உலகத்து என்னென்னவெல்லாம் அனைத்தையுமே நமக்கு எழுதப்பட்டு விடுகின்றன. அப்போ அந்த தவணை வந்து விட்டால் நமக்கு ரூஹை அல்லாஹ் என்ன செய்ய நம்மை கைப்பற்றி விடுகின்றான்.